ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய சைஸ் பாட்டில், அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்மனெண்ட் மார்க்கரை மார்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிளேட் கட் பண்ணுறதுக்கு, ஸ்கேல் மார்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு டேப்பு. வாங்க செய்கிற வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிற பாட்டிலை ப்ளெயினாக கட் பண்ணிக்கோங்க. ப்ளெயினாக இருக்கிற பக்கம் பார்த்து கட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன். கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. நான் நோட்டில் இருக்க அந்த அட்டையை எடுத்துக்கினேன். இப்போ ரெஃபரன்ஸுக்கு ஒரு லைனை போட்டுக்கோங்க. சும்மா ரெஃபரன்ஸுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சும்மா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போ அதாவது இந்த பக்கம் 0.5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 0.5 சென்டிமீட்டர். ஹைட்டு 3.5 சென்டிமீட்டர். மேலே இருக்கிற ஹைட்டு 6 சென்டிமீட்டரில் தனியாக பிரிச்சுக்கோங்க. அதாவது இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 3 சென்டிமீட்டர். இந்த எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாட்டில் பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அது தனியாக கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மட்டும் இதே மாதிரியா 4 பீஸாக கட் பண்ணுங்க. இந்த பிளாஸ்டிக் கவரில் மார்க்கர் பென்னை யூஸ் பண்ணி பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான சென்டிமீட்டர் வரும். பார்த்து லைனில் கட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 4 பீஸ் கட் பண்ணிடுங்க.
இப்போ இந்த 4த்தையும் டேப் வச்சு கொஞ்சம் ஒட்டிடுங்க. டேப் வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபெவிக்யூக் வச்சு இந்த இடத்துல லைனில் ஒட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர். இதை செஞ்சிட்ட பிறகு யூடியூப்பில் போய் ஹாலோகிராம் வீடியோஸ் அடிங்க. ஹாலோகிராம் வீடியோஸ் அடிச்சிட்ட பிறகு வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸ் ப்ளே பண்ணுறப்ப இந்த வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு சென்டராக பார்த்து வைங்க. இந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரை ப்ளே பண்ணிட்டு சென்டராக பார்த்து வைங்க. அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3D எஃபெக்டில் இருக்கிறது. இதுவே சின்ன டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் கரெக்டாக இருக்கும். அதே பெரிய டிஸ்பிளேயில் பார்த்தா உங்களுக்கு பாதி தான் தெரியும் 3D எஃபெக்ட், மீதி பாதி தெரியாது. அந்த ஹைட் பெரிய டிஸ்பிளேயில் வச்சா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த 3D அனிமேஷன் வந்து ஃபுல்லாக தெரியாமல் பாதியோட கட் ஆகிருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3D அனிமேஷன் ஃபுல்லாக தெரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அந்த ஹைட்டு 3.5 அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற 1 சென்டிமீட்டரும் மேலே இருக்கிற அந்த 6 சென்டிமீட்டரும் 3.5 அதாவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற ஹைட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற வீடியோ வந்து கரெக்டாக தெரியும், அதாவது 3D எஃபெக்ட் கரெக்டாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் கேட்கலாம், இந்த ப்ரொஜெக்டரை செஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? 3D எஃபெக்ட் மூலிமா வீடியோ பார்த்தா நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் இந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தூக்கம் வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.